Hello friends, welcome back to CMA Asan. This is third revision class for security analysis chapter from CMA final SFM paper. ஏற்கனவே ரெண்டு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துருந்தோம் 10 சம்மா. இப்போ நெக்ஸ்ட் 10 சம்ஸ் பார்க்கலாம். எக்கானமி கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, XY அப்படின்னு ரெண்டு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தோட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, RF கொடுத்துருக்காங்க. Determine whether the investor liquidate his holdings in XY. On the contrary, make fresh investments in them. அதாவது இன்வெஸ்டர் தன்னோட கையில் இருக்கிறத லிக்விடேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுறான், சேல் பண்ணிடலாமா இல்லை மேக் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தெம், ஆல்ரெடி வச்சிருக்க ஷேரே திருப்பி வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுலேயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. CAPM assumptions are holding to CAPM கான்செப்ட் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு ஷேரை வாங்குறது விற்கிறது இதை எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லினா அதோட ரிஸ்க் வேணும், ரிட்டர்ன் வேணும். ரிட்டர்ன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரிஸ்க்கும் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஷேரை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். CAPM ரிட்டர்ன், அதாவது ஆக்சுவலாக அவங்க ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் CAPM ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஆக்சுவல் ரிட்டர்னை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு XY போட்டுக்காங்க, மார்க்கெட்டும் போட்டுக்காங்க. ப்ராபபிலிட்டி அப்போ மல்டிப்ளை பண்ணணும். ப்ராபபிலிட்டி வந்துச்சுன்னா எக்ஸையும் ரிட்டர்னையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி அதோட சம்மேஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் ஆவரேஜ் ரிட்டர்ன். அதே மாதிரி ஒய்க்கு எடுத்துக்கோங்க, எம்முக்கு எடுத்துக்கோங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கோங்க. மூணுத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, மீன் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து டீவியேஷன் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு டீவியேஷன் எக்ஸ் மைனஸ், இப்போ கிடச்சிங்கல்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், இது இந்த அமௌண்ட்டு அதோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு இன்ட்டு ப்ராபபிலிட்டி போட்டிங்கன்னா அதோட சம்மேஷன் வந்து வேரியன்ஸ். நம்மளுக்கு வேரியன்ஸு ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது 12.46. என்னது 12.46 வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதே மாதிரி ஒய்யுக்கும் கண்டுபிடிங்க, எம்முக்கும் கண்டுபிடிங்க. எம்மோடது மட்டும் நீங்கள் இந்த எம்மோட டிவியேஷனை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் எம்மும் கிடச்சிரும். ஓகேவா, எதுக்கு நான் எம்மோடது மட்டும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எம்மோடதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். பீட்டா ஆஃப் ஃபார்முலா என்ன வரும், கோவேரியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் டிவைட் பை மார்க்கெட் வேரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும்ல. அப்போது உங்களுக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் வேணும்னா நீங்கள் இதை கண்டுபிடிச்சாதான் முடியும். ஓகேவா, கோவேரியன்ஸ் பிட்வீன் டூ செக்யூரிட்டிஸ் அதை கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ செக்யூரிட்டிக்கு மார்க்கெட்டுக்குமான கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு டிவைடட் பை மார்க்கெட்டோட வேரியன்ஸ் பின்னாடி நம்ம போட்டிருக்கோம். இது வந்து எக்ஸுக்கு, இது ஒய்யுக்கான ஃபார்முலா, இது மார்க்கெட்டுக்கு போய் கோவேரியன்ஸ்ன்னு தனியாக கண்டுபிடிக்காதீங்க. ஏன்னா ரெண்டு செக்யூரிட்டிக்கும் நடுவில் ரிலேஷன், மார்க்கெட்டோட ரிலேஷன் எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம கோவேரியன்ஸே போட போகிறோம். ஓகேவா, ஸோ என்னென்ன ஸ்டெப்பு நான் ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சு டீவியேஷன் கண்டுபிடிங்க. டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணி அதோட சம்மேஷனான வேரியன்ஸ் எடுங்க. வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும். இப்போது இந்த செக்யூரிட்டியோட டீவியேஷன் அப்புறம் மார்க்கெட்டோட டீவியேஷன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோவேரியன்ஸ் கிடைக்கும், அதோட சம்மேஷனான கோவேரியன்ஸ் கிடைக்கும். ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணோம், அப்படி இல்லைன்னா சம்மேஷன் டிவைடட் பை n போட்டிங்கன்னா கோவேரியன்ஸ் கிடச்சிரும். அந்த கோவேரியன்ஸை வச்சு பீட்டா கண்டுபிடிங்க. இப்போ இந்த பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், பீட்டா இருக்குது, நம்மள்ட்ட RF இருக்குது. RMக்கு பதிலாக இங்கே மார்க்கெட் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க இல்லையா. மார்க்கெட் ரிட்டர்னுக்கு வந்து நம்ம இங்கே மீன் இருக்குல்லையே ஆவரேஜ் ரிட்டர்ன், இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வச்சு இதுக்கான ரிட்டர்ன் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கான ஒரு CAPM ரிட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ RFங்கிறது 9 ப்ளஸ் பீட்டா வந்து இதுக்கோட பீட்டா எக்ஸோட பீட்டா எவ்வளோ 1.34, RM வந்து 10.2 மைனஸ் RF, ஸோ 10.61. இந்த மாதிரி எக்ஸுக்கும் கண்டுபிடிங்க, ஒய்யுக்கும் கண்டுபிடிங்க. இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் நம்ம இங்கே வந்து மீன் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த 11.5 10.10 அப்படின்னு இது வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு CAPM எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்னது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. CAPM ஃபார்முலா வச்சு 10.61 வருது, ஒய்க்கு 10.62 வருது. இப்போ இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இங்கே இருக்குது, CAPM ரிட்டர்ன் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் பாருங்கள் 11.5,
சிஏபி ரிட்டர்ன் வந்து 10.61. இதோட இது கம்மியா இருக்கு. ஸோ கம்மியா இருக்குன்னா என்னது? அண்டர் பிரைஸ்டு பை. ஓகே, அண்டர் பிரைஸ்டு பை. ரெக்கமெண்டேஷன் வந்து ஆக்ஷன் என்ன பண்ணணும்? இதை வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து இது அண்டர் பிரைஸ்டு பை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். வாங்கலாம் இல்லை ஹோல்ட் பண்ணலாம், நீங்கள் பைனே போடுங்க. அடுத்தது 10.10 10.62 இங்கே இருக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்னு. அண்டர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சிஏபிஎம் ரிட்டர்ன் வந்து இங்கே இருக்கு, அதிகமாக இருக்கு. ஸோ ஹையர் செல். ஓவர் ப்ரைஸ்டு அதிகமாக இருந்தால் என்னது? ஓவர் ப்ரைஸ்டு. ஸோ செல். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் ஆக்ஷன் எழுதுறீங்க. நெக்ஸ்ட், Sanjeev is contemplating buying or selling the shares of companies M&O. He already holds shares in each companies. He has the following data. Return on Nifty கொடுத்திருக்காங்க பாருங்க. மார்க்கெட்டோட ரிட்டர்ன் 16%. 100 rupees treasury bonds whose returns are risk free earns a return of rupees 35. Company M has a beta 0.95. Investment yields a return of 13.5%. Company M traded at 1200 per share, earns a sum of rupees 246, beta 1.5. Company O would a price of which is rupees 450 has beta of 0.6. G வந்து 8%, D not வந்து 12 rupees per share. Dividend payout is expected to double in the next year. ஓகே, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? 3 ஷேர் இருக்கான், 3 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு ஆர்எஃப் வந்து 16%, ஆர்எம் வந்து ஓகே சாரி ஆர்எம் ரிட்டர்ன் ஆன் நிஃப்டினா ஆர்எம் வந்து 16%. ஆர்எஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 35/500 போட்டிங்கன்னா 7% வருது. கம்பெனி எம்முக்கு வந்து பீட்டா 0.95 கொடுத்துருக்காங்க. அதோட ரிட்டர்ன் கம்பெனி எம்மோட ரிட்டர்ன் வந்து 13.5 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எண்ணுக்கும் ஓக்கும் தனித்தனியாக கண்டுபிடிங்க. எண்ணுக்கு வந்து 246/1200 போடுங்க. கம்பெனி ஓக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு டிவிடெண்ட் க்ரோத் மாடல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் டி நாட்டு ப்ளஸ் ஒரு க்ரோத் டிவைட் பை பி நாட் அப்படின்னு போட்டுறாதீங்க. பி நாட் வந்து 450 அப்படின்னு சொல்லி எடுத்துறாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் கேட்கல. மறுபடியும் இது வந்து ரிட்டர்ன் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, டிவிடெண்ட் பற்றி அதாவது டிவிடெண்ட் க்ரோத் மாடல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா இங்கே டிவிடெண்ட் பே அவுட் பற்றி பேச மாட்டாங்க. டிவிடெண்ட் பே அவுட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டபுள் இன் தி நெக்ஸ்ட் இயர், அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்புறம் கம்பெனி ஓ ப்ரைஸு ஆஃப் விச் rupees 450 இதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு கம்பெனி ஓக்கு எப்படி போட போகிறீங்க அப்படின்னா, எம் என்ன கண்டுபிடிச்சாச்சு. கம்பெனி ஓக்கு பாருங்க பீட்டா கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் கொடுத்துருக்காங்க, growth in the share price. ஓகேவா? அவங்க கொடுத்தது வந்து growth in the dividendன்னு சொல்லலை, growth in share price சொல்லியிருக்காங்க. ஸோ 450ல் 8% எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு. டி நாட் வந்து 12 இஸ் எக்ஸ்பெக்டட் டு டபுள் இன் தி நெக்ஸ்ட் இயர். டிவிடெண்ட் வந்து டபுளாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஷேர்லேருந்து நம்மளுக்கு முதல்ல என்னென்ன ரிட்டர்ன்லாம் வரப்போகுது? ஷேர் ப்ரைஸ் 8% அதிகமாக போகுது, டிவிடெண்ட் டபுள் டைம்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வரும் பாருங்கள். 450 into 8% போட்டிங்கன்னா 36, டிவிடெண்ட் வந்து 12 into 2 போட்டிங்கன்னா 24. இதோட சம்மேஷன் 60. ஸோ எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 60/450 into 100 13.33%. இதுதான் உங்களோட ரிட்டர்ன், கம்பெனியோட ரிட்டர்ன். இப்போ 3தோட ரிட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பாருங்கள். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர்எஃப் இருக்குது, பீட்டா இருக்குது, ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் போட்டுருங்க. இப்போது ஒவ்வொன்றத்தோடையும் இதோட கம்பேர் பண்ணோம். அதாவது ஆர்எஃப் ஆர்எம்ஸ் வச்சு ஒரு சிஏபிஎம் ரிட்டர்ன் ஒவ்வொரு ஷேருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா பீட்டா எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதை வச்சு சிஏபிஎம் ரிட்டர்ன் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போது சம்மில் கொடுத்துருக்குது வந்து எஸ்டிமேட்டட், நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட்னா ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கோங்க. 13.5 வந்து ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 15.5. அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஓவர் ப்ரைஸ்டு செல். கம்மியாக இருக்குன்னா அண்டர் ப்ரைஸ்டு பை. ஓகேவா? இதுதான் ஆக்ஷன். இதே மாதிரி 3 ஷேருக்கும் கண்டுபிடிச்சி போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஷேர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, பீட்டா கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், லேட்டஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன் தி நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்எம்மும் ஆர்எஃப்பும் இருக்குது. 19%, 11%. ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட் வந்து 19%, ஆர்எஃப் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து 11% required on the base of the data.
calculate the risk of Good Luck Limited short-term investment portfolio. Recommend with reasons whether Good Luck Limited should change his composition of its portfolio. ஓகேவா, கொடுத்துருக்க டேட்டா வச்சு ரிஸ்க் ஆஃப் குட்லக் லிமிடெட் இது வந்து மொத்தமாக அந்த ஷேர் வந்து குட்லக் லிமிடெடோடது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மொத்த ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஷேரை வாங்கலாமா வேணாமா, என்ன பண்ணலாம், இந்த காம்போசிஷன் சேஞ்ச் பண்ணலான்னா என்ன, காம்போசிஷன் எப்போ சேஞ்ச் ஆகும், புதுசாக வேற வாங்கினா சேஞ்ச் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு வித்தா சேஞ்ச் ஆகும். அதனால இந்த காம்போசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ப்ரப்போர்ஷன் என்னன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் தெரியும். அது இன்ட்டு பீட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது, வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா தெரியும். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா வந்து வச்சுக்கிட்டு ஆர்எம்மும் ஆர்எஃப்பும் வச்சு ஒரு சிஏபிஎம் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. அதுதான் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன். அதுக்கப்புறம் அதையும் இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இதை வச்சு என்ன பண்ணலான்னு பாருங்க. இந்த பாருங்க, கொடுத்துருக்க பீட்டா வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கிறது இந்த தனித்தனியாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அது அவங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சிஏபிஎம் ரிட்டர்ன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஷேரை வாங்கலாமா விற்கலாமா. சிஏபிஎம் ரிட்டர்ன் கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் ப்ரைஸ்டு பை, அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் ப்ரைஸ்டு செல். இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி ஆக்ஷன் போட போகிறீங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் பீட்டா வந்து 1.8, ரிட்டர்ன் ஆன் நிஃப்டி ஆர்எம் வந்து 17.5%, 6.75% ட்ரெஷரி பில்ஸ் ஆர் ட்ரேடட் அட் 108. சிஏபிஎம் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஆல்ஃபா ஃபேக்டர் இது வந்து ஒரு புது ஃபார்முலா. ஆல்ஃபா ஃபேக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்நார்மல் ரிட்டர்ன் ஒன்று கண்டுபிடிங்க. அப்நார்மல் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் சிஏபிஎம் ரிட்டர்ன். அவங்க ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது இந்த பாருங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது மைனஸ் சிஏபிஎம் ரிட்டர்ன். நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா வச்சு சிஏபிஎம் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் அப்நார்மல் ரிட்டர்ன். ஆல்ஃபா ஃபேக்டருங்கிறது டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா அந்த அப்நார்மல் ரிட்டர்னோட சம்மேஷன் டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா ஃபேக்டர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதை வச்சு சிஏபிஎம் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பீட்டா இருக்குது, ஆர்எம் இருக்குது, ஆர்எஃப்பும் இருக்குது. ஸோ சிஏபிஎம் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிங்கன்னா 26.5 அப்நார்மல் ரிட்டர்ன் பாருங்கள். கொடுத்த அந்த 5 ஆக்சுவல் ரிட்டர்ன்லேருந்து மைனஸ் சிஏபிஎம் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா அப்நார்மல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒன்று மைனஸில் இருக்கும், ஒன்று ப்ளஸில் இருக்கும். கூட்டிங்கன்னா 2.5 டிவைடட் பை 5, ஏன்னா 5 வருஷம். ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆல்ஃபா ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது, 0.5%. ஸோ ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ். ஆல்ஃபா ஃபேக்டர் வந்து என்னது, நெகட்டிவ்ல இருக்கு. therefore expected return will be lesser than CAPM return to the extent of 0.5%. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது சிஏபிஎம் ரிட்டர்னோட 0.5% அதை கம்மியாக இருக்கும். அதுதானே, இதை விட இது கம்மியாக இருந்தால் தான் சிஏபிஎம் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது சிஏபிஎம் ரிட்டர்னை விட கம்மியாக இருந்தால் தான் ஆல்ஃபா ஃபேக்டர் நெகட்டிவ்ல வரும். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 25th சம்மு. ரிட்டர்ன் ஆன் 2 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. 2 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க, அதோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பீட்டாவையும் வச்சு ஒவ்வொரு சிஏபிஎம் ரிட்டர்ன் விச் ஆஃப் தி அபவ் வில் பி ப்ரிஃபர்ட். ஓகே, நம்மளுக்கு ஆர்எஃப் தெரியும், ஆர்எம் தெரியும், பீட்டா 2 தெரியும். ஸோ 2 வச்சு 2 தனித்தனியான சிஏபிஎம் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. அதையும் இந்த பிஎல் இது வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது, இதுலேருந்து அப்நார்மல் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. அப்நார்மல் ரிட்டர்ன் அதோட சம்மேஷன் டிவைடட் பை 4, ஏன்னா 4 வருஷம். அதே மாதிரி 4 போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடுவோம். ஆல்ஃபா ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஒரு புது ஃபார்முலா, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அட்ஜஸ்டட் ஃபார் ஆல்ஃபா. ஆல்ஃபா அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு சிஏபிஎம் ரிட்டர்ன் பிளஸ் ஆல்ஃபா. ஓகேவா, சிஏபிஎம் ரிட்டர்னா இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிங்கல்ல 14.1 13.4, அது பிளஸ் ஆல்ஃபா. இப்போ இங்கே கண்டுபிடிச்சிங்கல்ல ஆல்ஃபா ஃபேக்டர் 0.85 0.25, இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 13.25 13.5 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு எதை வாங்கலாம் விற்கலாம். அதாவது இதை விட இது வந்து எவ்வளவு, பி எல்லை விட பி வந்து பாசிட்டிவ் அதிகமாக தெரியுது. பாசிட்டிவ் ஆல்ஃபாக்கு என்ன அர்த்தம்னா அண்டர் வேல்யூடு பை. ஏன்னா பாசிட்டிவ் ஆல்ஃபா எப்போ வரும், ஆக்சுவல் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும்போது வரும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இந்த சிஏபிஎம் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும்போது பாசிட்டிவ் ஆல்ஃபா வரும். அப்போ என்ன டினோட் பண்ணுது, அண்டர் ப்ரைஸ்டு அண்டர் வேல்யூடு. ஸோ பை இந்த ஷேரை அதை டினோட் பண்ணுது. நெகட்டிவ் ஆல்ஃபா வந்து ஓவர் வேல்யூடு செல், அதை டினோட் பண்ணுது.
நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்க, ஆல்ஃபா ஃபார் செக்யூரிட்டி பி வந்து இஸ் கிரேட்டர் தேன் எல், ஸோ இண்டிகேட்டிங் இட்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டிவ் டு எல், ஹென்ஸ் an investor should prefer portfolio B. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போர்ட்ஃபோலியோ பி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மார்க்கெட் ரிட்டர்னு, மார்க்கெட் ரிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இன் தி ஃபாலோயிங் கேசஸ். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னது 5.8% rupees 100, RBI traded at 116, மார்க்கெட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிஸ்க் 3.5, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 8%. இந்த மாதிரி 3 தனித்தனியான இண்டிவிஜுவலான கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இதுலேருந்து ஒரு RF கண்டுபிடிச்சிட்டு அதை போய் இங்கே செகண்டுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு கிராஸ் போட்டுருவாங்க. ஏன்னா 3 தனித்தனியான இண்டிவிஜுவல் கேசஸ். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, RF இருக்கா, பீட்டாவே இல்லை பாருங்க கொடுத்துருக்க டேட்டால, RF இருக்கு. ஓகே ஓகே ஓகே, RFும் இல்லை, RM இருக்கு, சிக்மா பி சிக்மா எம் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன கிளியர் கட்டாக தெரியுதுன்னா லாம்டா யூஸ் பண்ண போகிறோம். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, RF கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 5.8% 100க்கு 5.8% ரிட்டர்ன் வரும்னா 116க்கு எவ்வளோ வரும், 5% ரிட்டர்ன் வரும், RF ரிட்டர்ன் வரும். இதை வச்சு லாம்டா யூஸ் பண்ணுங்க. லாம்டாக்கு வந்து RM நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சம்ல 16.5, RF வந்து எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சுமே 5, சிக்மா எம் வந்து சம்லேருந்து எடுத்துக்காங்க 4, ஸோ 2.875. இதை வச்சு மறுபடியும் என்ன கண்டுபிடிக்க போறீங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க போறீங்க இந்த CML ஃபார்முலா வச்சு. ஸோ 5 + 2.875 into 6 என்ன வரும், 22.25. கேஸ் 2 லாம்டா கொடுத்துருக்காங்க 3.5, லாம்டா டைரக்டா கொடுத்துட்டாங்க. சிக்மா பி தெரியுமா, தெரியும். RF தெரியுமா, தெரியாது. ஸோ லாம்டா வச்சு மறுபடியும் RF ரிவர்ஸில் கண்டுபிடிக்க போறீங்க. RF எவ்வளோ வரும், RF வந்து 2.5 வரும். ஸோ இந்த RF 2.5 வச்சு மறுபடியும் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் போய் கண்டுபிடிக்க போறீங்க. 2.5 + லாம்டா இவங்க கொடுத்தது 3.5 into சிக்மா பி. சிக்மா பி வந்து சம்லேருந்து எடுத்துக்கணும், எவ்வளோ 6. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா 23.5. அடுத்ததுல வந்து RF டைரக்டா கொடுத்துட்டாங்க, லாம்டா குடிக்கல. ஸோ RF வந்து நீங்க இங்கே யூஸ் பண்ணி லாம்டாவோட ஃபார்முலா யூஸ் பண்ணி லாம்டா கண்டுபிடிக்கணும். அப்புறமா CML ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க 1.5, ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க 15, ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இல்லை சாரி ரிட்டர்ன் ஆஃப் பிங்கிறது ஒரு ஷேர். அதே மாதிரி கியூக்கு பீட்டா கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, RF கொடுத்துருக்காங்க, RPங்கிறது ரிஸ்க் ப்ரீமியம். நல்லா கவனிங்க, ரிஸ்க் ப்ரீமியம். இவாலுவேட் whether these two are priced correctly. இது ரெண்டும் கரெக்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. these two are priced correctly. RF என்ன, RP என்ன, தனித்தனியாக ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் என்ன, ரிஸ்க் ப்ரீமியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வச்சு CAPM ரிட்டர்ன் கண்டுபிடிங்க ரெண்டுக்கும் தனித்தனியாக, ஏன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக டேட்டா இருக்குது. ஸோ RF 6% பொது, பீட்டா வந்து 1.5, RM வந்து RM - RF இதுக்கு பதிலாக தான் என்னது ரிஸ்க் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 16.5. ஓகே, இது ரெண்டையும் வச்சு ஆக்சுவல் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்கல்ல, சம்லே கொடுத்துருக்காங்க 15, 12.5 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இந்த ஆக்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பார்க்கலாம். 15 16.5 இருக்குது, ஸோ ஓவர் ப்ரைஸ்டு செல்லு. அடுத்து 12.5 11.6 இருக்கு, அண்டர் பிரைஸ்டு பை. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எழுத போறோம். நெக்ஸ்ட் when these are evaluated correctly, இது பிரைஸ்டு கரெக்ட்லி, இவங்க வந்து கரெக்டா பிரைஸ் பண்ணல, இது ஓவர் பிரைஸ் பண்ணிருக்காங்க, இது அண்டர் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் these two are correctly priced, RFும் RPயும் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஷேரை வந்து கரெக்டா பிரைஸ் பண்ணியிருந்தா அது எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் CAPM ரிட்டனும் எஸ்டிமேட்டட் ரிட்டனும் ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவல் ரிட்டனும் CAPM ரிட்டனும் ஈக்குவலா இருக்கும்னா என்ன அர்த்தம், அதோட RFும் RPயும் RP must be same for the portfolio. பீட்டா மட்டும்தான் மாறும். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க, தென் RM must be same for all the portfolio. ஸோ 15 இருக்குல்ல, சம்மில் கொடுத்த அந்த ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு RF வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பீட்டா வந்து 1.5 சம்லே கொடுத்துருக்காங்க, RP வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ X1 வந்து எப்படி என்னது, X1 இங்கே வச்சுக்கிட்டு இதை பேலன்ஸ் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 15 - 1.51 1.5 ஒய்ன்னு கிடச்சிரும்.
அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 12.5 ரிட்டர்ன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்எஃப் வந்து x2 ப்ளஸ் 0.8y இதை வச்சுக்கிட்டு x2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ x1ம் x2வும் ஆர்எஃப் தான் கரெக்டா, y1ம் y2வும் ஆர்பி தான். ஸோ சைனை மாற்றி அடிச்சிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு y2 கிடைச்சிரும் 3.57. இதை மறுபடியும் போய் நீங்கள் x1 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணீங்கன்னா x1ம் கிடைச்சிரும். x1ங்கிறது RF. ஸோ RFும் RPயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 9.64%, 3.57%. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. எலிமினேஷன் ஆஃப் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை நீக்கிட்டாங்களா, எவ்வளோ நீக்கியிருக்காங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்க, இதில் பார்ஷியலாக நீக்கியிருக்காங்க. மார்க்கெட்டோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கு, போர்ட்ஃபோலியோட வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க 6.66, 14.96. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் சென்செக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் த பாஸ்ட் இயர்ஸ். மார்க்கெட்டோட ரிட்டர்ன், ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து 16.25%. எக்ஸ்பெக்டட் அப்ரிசியேஷன் ஆன் ப்ரீவியஸ் இயர் ரிட்டர்ன், அதுல எவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பெக்டட் அப்ரிசியேஷன் ஆன் ப்ரீவியஸ் இயர் ரிட்டர்ன் வந்து 3%. சிக்மா எம் ஸ்கொயர்ட், மார்க்கெட்டோட வேரியன்ஸ் எவ்வளோ 2.96. 7% ருபீஸ் 1000 கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1094. கோவேரியன்ஸ் ஆஃப் ஜிஎம் வந்து 4.96. எல்லாமே சம்ல கொடுத்தது, நான் எதுவும் சொல்லலை. ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ டிஎன்ஜி. டிஜிக்கு போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஓகே, முதல்ல டியும் ஜியும் எந்த மெத்தட்ல போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கொடுத்துருக்க டேட்டா எந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்க. டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிட்டர்ன் ரெண்டுக்கும் பொதுதான், அது வந்து நம்ம ஒன்றும் கை வைக்க வேணாம். ஆவரேஜ் மார்க்கெட் ரிட்டர்ன் ஃபார் எத்தனை இயர்ஸ்க்குன்னு சொல்லி கொடுக்கல இல்லையா, 16.25. ஸோ எக்ஸ்பெக்டட் அப்ரிசியேஷன் போன இயர்லேருந்து இந்த இயரில் ஒரு 3% அப்ரிஷியேட் ஆக போகுதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை மட்டும் வச்சு ஒரு மார்க்கெட் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. மார்க்கெட் வேரியன்ஸ் இருக்கு, ஆர்எஃப் இருக்கு, கோவேரியன்ஸ் ஆஃப் ஜிஎம் இருக்கு. ஓகேவா, கோவேரியன்ஸ் ஆஃப் ஜிஎம்னா இது எங்கெங்கெல்லாம் வரும் பாருங்க, பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வரும். ஜிஎம்னா இந்த போர்ட்ஃபோலியோக்கும் மார்க்கெட்டுக்கும். ஸோ இதுக்கு பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஜியை பொறுத்த வரைக்கும் பீட்டா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா மார்க்கெட் வேரியன்ஸும் இருக்கு. 4.96 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.96 போட்டால் இதோட பீட்டா கிடைச்சிரும். பீட்டா இருக்கு, ஆர்எஃப் இருக்கு. ஆர்எஃப் வந்து இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, 1000 into 7% டிவைடட் பை 1094 போட்டால் ஆர்எஃப் கிடைச்சிரும். ஆர்எஃப் இருக்கு, பீட்டா இருக்கு. ஆர்எம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ தானே இப்போ சொன்னேன், 16.25 ப்ளஸ் 3% போட்டிங்கன்னா ஆர்எம்மும் கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு சிஏபிஎம் ரிட்டர்ன் மெத்தட் படி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் போர்ட்ஃபோலியோ டிக்கு பாருங்க, போர்ட்ஃபோலியோ டிக்கு சிக்மா பி இருக்கு. அப்போ இதுக்கான டேட்டா வந்து பார்ஷியலாக தான் இருக்கு. ஸோ லேம்டான ஒன்று, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணி இந்த சிஎம்எல் ரிட்டர்ன் மூலமா இதுக்கு ரிட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். சிஎம்எல் ரிட்டர்னுக்கு என்ன வேணும், ஆர்எஃப் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இன்டூ லேம்டாக்கு வந்து என்ன ஃபார்முலா, ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் டிவைட் பை சிக்மா எம். ஆர்எம் வந்து இப்போ தான் நான் சொன்னேன், ஆர்எஃப் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், டிவைட் பை சிக்மா எம் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் சிக்மா எம் கிடைச்சிரும், இன்டூ சிக்மா பி இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அப்போது போர்ட்ஃபோலியோ டிக்கு கேபிட்டல் மார்க்கெட் லைன் படியும், போர்ட்ஃபோலியோ ஜிக்கு சிஏபிஎம் ரிட்டர்ன் முறைப்படியும் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் போட்டிருக்காங்க பாருங்க. இதை பற்றி கொஞ்சம் டேட்டா எழுதுங்க, ஏன்னா இதில் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு முழுமையாக நீக்கிட்டாங்களா, அது வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு அசட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்ஷியலாக நீக்கினாங்கன்னா இன்எஃபிஷியண்ட்டான ஒரு அசட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அது மூலமாக நான் சொன்ன மெத்தட் மூலமாக ஃபஸ்ட்டுக்கு வந்து சிஎம்எல், செகண்டுக்கு சிஏபிஎம் முறைப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். செகண்டு ஃபேக்டர் 1 சென்சிட்டிவிட்டி, ஃபேக்டர் 2 சென்சிட்டிவிட்டி, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆர்எஃப்க்கான ரிஸ்கெல்லாம் 0, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர்எஃபோட ரிட்டர்ன் 15% கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அஸ்யூம்ட் செக்யூரிட்டி ரிட்டர்ன் ஆர் ஜென்ரேட்டட் பை 2-factor மாடல். 2-factor மாடல் அப்படின்னு என்னன்னா, ஒரு பீட்டா ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் வச்சு ஒரு சம் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனால் 2 பீட்டா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பீட்டா, அதற்கு மேற்பட்ட 2 அல்லதுக்கு மேற்பட்ட ரிஸ்க் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 2-factor மாடல் அல்லது n-factor மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2-factor மாடல்னா 2, அதாவது இந்த ஆர்எஃப்க்கு அப்புறம் வர ஏரியா இருக்கு இல்லையா, அது எல்லாமே 2 வரும். ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்டூ பீட்டா 1 இன்டூ ஆர்பி 1 பிளஸ் பீட்டா 2 இன்டூ ஆர்பி 2. ஓகேவா,
அப்படி பார்த்தீங்கன்னா, if Mr. Q has 1 lakh to invest and sell shorts rupees 50,000 of security B and purchases 1,50,000 of security A, what is the sensitivity of Mr. Q portfolio to the two factors? அதாவது செக்யூரிட்டி ஏ பி அப்படின்னு ரெண்டு இருக்கு. மிஸ்டர் கியூ வந்து 1 lakh கையில் வச்சிருக்காரு. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுலன்னு சொல்லலை, 1 lakh கையில் வச்சிருக்காரு. அப்புறம் பீன்ற செக்யூரிட்டியை 50,000க்கு விற்று அந்த காசும் கையில் இருக்குது. ஸோ டோட்டலாக 1,50,000 கையில் வச்சுருக்காங்க. அந்த 1,50,000 அதையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இதை கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 7 சம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 8 சம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பை.